ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த ஜனவரி மாதத்தினுடைய வார்த்தை என்னன்னா, தயங்காதீர்கள், ஆசீர்வதிக்கப்பட தயாராயிருங்கள். எடுத்து வாசிப்போம். ஏசாயா 54:2. உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, பின்வாங்காதே, உன் கயிறுகளை நீட்டு, உன் முள்களை பலப்படுத்து. 2026ஆம் ஆண்டு உங்கள் அனைவருக்கும் மிகவும் அமைதியான, மகிழ்ச்சியான, பிரகாசமான புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த ஆண்டு நம் வாழ்வில் ஆண்டவர் அசாதாரண வேலையை அங்கீகரிப்பதன் மூலம் வளர்ச்சியை நாம் காண்பதற்கு முன்பே விரிவாக்கத்திற்கான ஆண்டவர் அழைப்பு பெரும்பாலாலும் வருகிறது. ஏசாயாவின் தீர்க்க தரிசனத்தில் 54ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் தம்முடைய மக்களிடமாய் பேசுகிறார். அவர் தரிசராக மட்டுப்படுத்தவர்களாகவும் ஊக்கமில்லாமல் இருந்தவர்களாகவும் உணர்ந்த போது பாழடைந்த இஸ்ரவேலருக்கு ஆண்டவர் அளித்த இந்த வாக்குறுதி அவர்களை மிகவும் ஆசீர்வதித்து பெருக அவர்களுக்கு அதிக இடம் தேவைப்படும். எனவே அவர் அவர்களுக்கு கூடாரங்களை விரிவுபடுத்தவும் அதன் மூலம் வளர்ச்சிக்கு இடம் அளிக்கவும் கட்டளையிட்டார். விரிவாக்கம் வெறும் உடல் ரீதியானது அல்லது எண்ணிக்கையிலானது மட்டுமல்ல, ஆன்மீக ரீதியா ஆண்டவர் தமது மக்களை அவர்களிடம் தற்போதைய வரம்புகளுக்கு அப்பால் சிந்திக்கவும் அதிகரிப்புக்கான அவரது வாக்குறுதியில் நம்பிக்கை வைக்கவும் அழைத்தார். இந்த வாக்குறுதி தங்களை சிறியவர்களாகவும் பலவீனமானவர்களாக விரும்பி உணர்ந்த திரும்ப வரும் பாபிலோனிய நாடு கடத்தப்பட்டவர்களுக்கு மிக ஆறுதல் அளிக்கும். இந்த வாக்குறுதி அவர்களை பலப்படுத்தும் மற்றும் அவர்களின் நம்பிக்கை மீண்டும் கட்டியெழுப்பும். அன்பு நண்பர்களே, ஆண்டவர் நம் கூடாரங்களை பெரிதாக விரும்புகிறார். வலது இடது பக்கம் வர வேண்டும். ஆண்டவர் தம் கூடாரங்களை பெரிதாக்கி தொடங்கும் போது நாம் பின்வாங்காமல் நம் திரைச்சீலைகளை நீட்ட வேண்டும். ஆன்மீக வளர்ச்சி பெரும்பாலும் நம்முடைய விசுவாசத்தை நீட்டும், பார்வையை விரிவுபடுத்தவும், பயத்தை விட்டுவிடவும் நம்பிக்கை கோருகிறது. பயப்படாதே, நீங்கள் அவமானப்படுத்தப்பட மாட்டீர்கள் என்று கர்த்தர் நம் உறுதியளிக்கிறார். ஏசாயா 54:4 நம் இருதயங்களிலும் குடும்பங்களிலும் ஊழியத்திலும் ஆண்டவர் பணிக்கு இடம் அளிக்கும் போது ஒருபோதும் கற்பனை செய்ய முடியாத வழியில் அவர் அதிகரிப்பதை கொண்டு வருகிறார். கடந்த கால தோல்விகள், ஏமாற்றங்கள், வரம்புகள் எதிர்காலத்தை வரையறுக்க வேண்டியதில்லை. ஏனென்று சொன்னால் ஆண்டவர் மறுசீரமைப்பு மற்றும் பலனை உறுதியளிக்கிறாராம். எனவே சூழ்நிலைக்கும் மேலாக ஆண்டவரின் வார்த்தையை நம்பி தைரியத்துடன் முன்னேற வேண்டும். அன்பு ஜபம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த 2026ஆம் ஆண்டில் நீங்கள் எனக்கு அதிக ஆசீர்வாதங்களை சேமித்து வைத்திருக்கிறீர்கள் என்பதை நம்ப எனக்கு உதவுங்கள். மேலும் என் விசுவாசத்தை விரிவுபடுத்தவும், என் பார்வையை விரிவுபடுத்த எனக்கு உதவுங்கள். வளர்ச்சியை கட்டுப்படுத்தும் ஒவ்வொரு பயத்தையும் நீக்குங்கள். ஒரு பரிபூர்ண சித்தத்தின்படி அதிகரிப்பை கொண்டு வருவீர்கள் என்று நான் நம்புகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமென். இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். 2026 வருடம். காட் பிளஸ் யூ. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.